கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹோலி காப்ஸ் மினிஸ்ட்ரி சேர்ந்த உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 1வது அதிகாரத்திலே 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். இந்த வேத வாக்கியங்களை நாம் தியானிப்பதனால வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது நம்ம வாசித்த இந்த வேத 2 வசனத்துல கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் நேர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான் அப்படி சொல்லு. இது ஒரு செழிப்பான வாழ்வுக்கு அடையாளமா இருக்கிறது. வேத வாக்கியங்களை தியானிக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அப்படி என்பதற்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பா இருக்குமோ அதே போல இருப்பான். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் நீர்கால்கள் ஓரமா நாட்டப்பட்டதும் கால்வா ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்போதும் பசுமையாய் இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் என்று எரேமியாவும் இதே காரியங்களை சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. நம்ம வற்றாத நதியை போலவும் நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்க அது உதவுகிறது. ஆகவே நம்ம வேதத்தை ஆர்வமாக தியானிக்க வேண்டும். இரண்டாவது, அதே சங்கீதத்துல 1வது சங்கீதத்துல 3வது வசனம் எப்படி முடிகிறதுன்னா, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு நம்முடைய காரியங்கள் சக்சஸா இருக்கும், நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கும் போது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அது ஆங்கிலத்துல யூ ஷல் ஹேவ் சக்சஸ் எழுதப்பட்டிருக்கும். உனக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மட்டும் மறந்துடாதே, அதை எப்போதும் தியானித்து கொண்டே இரு. அப்போ நீ போகிற இடம்லாம் நீ புத்திமானா நடந்து கொள்வாய், உன் செய்கையிலே நீ பாக்கியமானா இருப்பாய், உன் காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது. வேதத்தை வாசிக்கிறதுனாலே தியானிக்கிறதுனாலே நாம செழித்திருப்போம். நம்ம செய்கிற காரியங்கள் அது சக்சஸ் ஆக அது வாய்க்கும். வேதம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறது. போகிற இடங்களிலெல்லாம் தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தாவீதும் ஒரு ஆராதனை பிரியர் மாத்திரமல்ல, அவனும் ஒரு வேத பிரியராக காணப்பட்டார். ஆகையினாலே அவர்கள் எல்லாரும் அவர்கள் செய்த காரியங்கள் வாய்த்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே 3 ராஜாக்கள் காலங்களிலே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு. அப்போ வேதத்தை நாம் தியானிக்கும் போது ஆசீர்வாதமாகவும் இருப்போம்,
நம்ம செய்கிற காரியங்கள்ல எந்த தோல்வி இராது. நம்ம செய்கிற காரியங்கள் அது வாய்க்கும். மூணாவது பாத்தீங்கன்னா யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஏசப்பா ஜெபிப்பாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுவார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்லுவார், அவர்களுக்காக சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும்படிக்கு நானும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்றார். திருவசனமானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. யோவான் 15:3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டு சொல்வார். திருவசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு பரிசுத்தம் ஏற்படுகிறது. 1 தீமோத்தேயு 4:5 சோத்திரம் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த நீங்க பண்ற அந்த சோத்திரத்திலே, அந்த ஜபத்திலே அந்த ஆகாரமே பரிசுத்தமாக்கப்படும் சொல்வார். சோ இந்த வேத வாக்கியங்கள் தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று 1 தீமோத்தேயு 4:5 சொல்லுகிறது. அப்ப தேவ வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே நம்ம பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் வேத வாக்கியங்களை இடைவிடாமல் நாம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு 2 தான் முக்கியமான வேலை. வேதத்தை வாசிப்பதும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதிப்பதும். இதுக்கு கொஞ்ச நேரத்தை தினந்தோறும் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பர், சாங்டிபிகேஷன். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பெராயா பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுது. அந்த பட்டணத்தார் வசனத்தை வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு மனோவாஞ்சையாய் அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதியாரான அந்த பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படி அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினாலே அவர்கள் திசை நோக்கிய சபையை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேத வாக்கியங்கள் நமக்குள்ளே நல்ல ஒரு சுபாவங்களை உருவாக்குகிறது, நல்ல பண்புகளை உருவாக்குகிறது, நல்ல குணங்களை உருவாக்குகிறது. திருவசனமானது நமக்குள்ளே ஒரு நல்ல பண்புகளை வளர்க்கிறது. நோபல் கேரக்டர் நமக்கு கிடைக்கிறது. இது வேத வாக்கியத்தை தியானிக்க 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 நம்முடைய சுபாவங்கள் முற்றிலும் மாறுகிறது. ஈசாக்க பாருங்க, சாயங்கால வேளையிலே அவர் தியானம் பண்ணபடி புறப்பட்டு போனார் என்று ஆதியாகமம் 24 நம்ம வாசிப்போம். அவர் அந்த அவர் தியானிக்கிறதுனாலே, அப்பெல்லாம் எங்க பைபிள் நீங்க சொல்லுவீங்க, அந்த நாட்கள்ல ஓரல் ட்ரெடிஷன் இருந்தது அவங்களுக்கு. அந்த அவர் கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறதும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்களை தியானித்து வந்ததுனால அவர் ஒரு நல்ல சுபாவம் உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தார். ஆதியாகமம் 26 நம்ம பாக்குறோம், அவர் கிணறு தோன்றாரு, சத்துருக்கள் அதை மூடுகிறாங்க, ஆனா அவர் எதிர்த்து நிக்கல, அவர் அதை விட்டு கொடுத்துட்டே போவார். இது ஒரு நற்பண்பு. தீமைக்கு எதிர்த்து நிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு அதே போலதான், அவரும் தீமைக்கு எதிர்த்து நிற்கவில்லை. இதனால இவங்கெல்லாம் கணிதரும் செடியாய் இருந்தார்கள். யோசேப்பு கணிதரும் செடியாய் இருந்தார். ஈசாக்கு ஒரு சாட்சி உள்ள குடும்ப வாழ்வு, ஒரு சாட்சி உள்ள வாழ்வு. சத்துருக்களே அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சத்துருக்களே அவரோட சமாதானம் பண்ணி கொள்ளுகிறார்கள். சாந்த குணமுள்ள புருஷராய் இவர்களெல்லாம் இருந்தார். நாத்தானியலை பார்த்து ஆண்டவர், இதோ
கவனற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் அவனை பாராட்டுவதை பார்க்கிறோம். இவைகளுக்கெல்லாம் ரகசியம் என்னன்னா திருவசனம் தான். திருவசனத்தை தியானிக்க தியானிக்க உள்ளத்தில் உள்ள கவனங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்குகிறது, துருக்கோணங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்குகிறது, திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே வளருகிறது. அன்பானவர்களே, ஐந்தாவதாக சங்கீதம் 119, 130 சொல்லும், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அது என்னை உணர்வுள்ளனாக மாற்றுகிறது என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. திருவசனம் பிரசித்தம்னா ஆங்கிலத்துல என்ட்ரான்ஸ்ன்னு போட்டிருக்கு. திருவசனம் நம்ம உள்ளத்துல இறங்கும் போது, திருவசனம் நமக்குள்ளே ஊடுருவும் போது அது நம்மை ஒரு உணர்வுள்ளவனாக, நமக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிறது. சங்கீதம் 119, 97 100 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 எஸ்ரா எழுதுனதா சொல்றாங்க. அது கூட யார் எழுதுனா கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா சங்கீதம் 119 அவர் சொல்லுறா, வசனத்திலே நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், உடைய வசனத்தை நான் தியானிக்கிறபடியினால் நான் முதியோர்களை பார்க்கிலும் ஞானவானா இருக்கிறேன். உம்முடைய வசனத்தின் மித்தம், உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் என்னை என் சத்துருக்களின் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறேன். உம்முடைய வசனத்தை கொண்டு நான் உம்முடைய வசனத்தை தியானிக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்களை பார்க்கிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்றேன். வசனத்தை வாசிக்கிறதுனால முதியோரை பார்க்கிலும் ஒரு ஞானம், சத்துருக்களை பார்க்கிலும் ஒரு ஞானம், நமக்கு போதித்தவர்களை காட்டிலும் கூட ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். திருவசனம் நம்மை ஞானவானாய் மாற்றுகிறது. அன்பானவர்களே, தானியேலும் அவருடைய நண்பர்களும் 10 மடங்கு சமத்தர்களாக காணப்பட்டதாக பார்க்கிறோம். ஞானத்துக்கு அடுத்த விஷயங்களிலே நேபுகாத்நேச்சார் சோதித்து பார்த்ததிலே மற்ற இளைஞர்களை பார்க்கலும் இவர்கள் 10 மடங்கு சமத்தர்களாய் காணப்பட்டதற்கு காரணம் திருவசன தியானமே. ஆறாவதாக வேத வாக்கியம் நம்மை தேறின ஒரு வேதபாரகனாக மாற்றுகிறது. எஸ்ரா 7, 10, 11 அவர் வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் அந்த வசனத்தை போதிக்கவும் அவர் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் தேறின வேதபாரகன் என்று அவருக்கு ஒரு பட்டத்தை வேதம் கொடுக்கிறது. வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் அதை போதிக்கவும் தன் இருதயத்தை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு கூட சொல்லுவார், எங்களுக்கு இந்த வேலை இல்லப்பா, எங்களுடைய வேலை நாங்க வேத வாக்கியங்களை போதிப்பதிலும் செபம் பண்ணுவதிலும் மாத்திரமே இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லுவார். திருவசனத்தை நாம போதிக்க போதிக்க, திருவசனத்தை தியானிக்க தியானிக்கிற கர்த்தர் நம்மை ஒரு வேதபாரகனாக மாற்றுவார். தேறின வேதபாரகன் எவனும் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும் புதியவர்களையும் எடுத்து காட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, அடுத்ததாக திருவசனம் நம்மை பாதுகாக்கிறது. சங்கீதம் 91:4 உம்முடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகவுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு. கேடகம் அப்படின்னா பாதுகாக்கிற ஒரு ஆயுதம். அன்பானவர்களே, அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. வேத வசனம் நம்மை பாதுகாக்கிறது. வேதம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டு. வனாந்தரத்திலே ஆண்டவர் சோதிக்கப்பட்ட போது கூட பிசாசுக்கு அவர் பயன்படுத்தின ஆயுதம் வசனங்கள் தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னா,
அடுத்து உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது என்று வசனத்தை தான் சொன்னார். அடுத்து உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த திருவசனத்தையே சத்துருடைய சோதனையிலே பயன்படுத்தினார். திருவசனம் நம்மை எல்லா காரியங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால்தான் கொலோசியர் 3:16 கர்த்தருடைய வசனம் சகல ஞானத்தோடு உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருவசனமானது இருதயத்திலே வாசமாய் இருப்பதாக. கர்த்தருடைய வசனம் எப்போது நமக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டு இருக்கணும். கடைசியா நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரிந்த வேத வாக்கியங்கள். யோவான் 5:30 ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொன்னார். திருவசனம் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. மேற்கண்ட எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலும் நித்திய ஜீவன் தானே பிரதான ஆசீர்வாதம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் திருவசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்கிறது. திருவசனம் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. அதாவது 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசு பற்றி விசுவாசத்தினாலும் இந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானமானம் உள்ளவர் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் நீ அறிந்திருக்கிறாய் என்று பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்வார். திரும்ப தியானிச்ச வசனங்களை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். திருவசனத்தை தியானிப்பதனாலே நம்ம வாழ்க்கை செழிக்கிறது. திருவசனத்தை தியானிக்கிறதுனாலே நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது. திருவசனத்தை தியானிக்கிறதுனாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். திருவசனத்தை தியானிக்கிறதுனாலே நமக்குள்ளே நோபல் கேரக்டர் உருவாகிறது. திருவசனத்தை தியானிக்கிறதுனாலே நாம் ஞானவான்களாகிறோம். திருவசனத்தை தியானிக்கிறதுனாலே வேத பாரகரா மாறுகிறோம். திருவசனம் நமக்கு ஒரு பாதுகாப்பான கேடகமாய் பரிசையாய் இருக்கிறது. திருவசனத்தினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. கர்த்தர் நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.